you can stop me. No one can stop me. ஹலோ கைஸ், இன்னும் ஒரு இருட்டாக இருக்குது. இந்த வெளிச்சம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு போகிறோம், ஒன் டே ட்ரிப். ரொம்ப இருட்டாக இருக்குது. விடிய காத்தா 4 மணியோ 4:30 ஆச்சு. வெள்ளவத்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் எடுத்து எங்கே ட்ரிப் அப்படின்னு சொன்னால் அம்புலுவை அப்படின்னு சொல்லி, அம்புலுவை கேள்விப்பட்டிருக்கேன், அம்புலுவை டவர்னு சொல்லி. ஸோ அங்கே தான் போகிறோம், கம்பளைக்கு. சரி நாங்கள் போயிட்டு பாப்பா அடுத்த வெள்ளவத்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வருது. அப்படி நிற்கிறேன், ஆனால் விளக்க மாட்டேங்கிறேன். ட்ரெயின் மட்டும் வருது. ட்ரெயின் வருது. ஹாய் சொல்றா. கண்டி ட்ரெயின் எடுத்தாச்சு. கண்டி ட்ரெயின் வந்து 5:55 தான் எடுக்கிறாங்கன்னா, ஆனால் வந்து ட்ரெயின் அடிச்சிட்டாங்க. 5:20 ட்ரெயின் வந்துடுச்சு. ஆனால் ட்ரெயின் வந்து 5:20 வரும்போதே நாங்கள் ஏறிட்டோம். செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு. ஆனால் செகண்ட் கிளாஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ என்ன சரின்னு தெரியல. யாராவது ட்ரிப்பாக இருந்தால் 10 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அன்ரிசர்வில் வரதெல்லாம் சான்ஸில் இப்போ 2-3 மணி நேரம் நின்றுட்டு போகிறது எப்படின்னு தெரியல. 3 மணி நேரம் நின்றுட்டு போயிட்டு எப்படி ட்ரிப் நடக்க போதுன்னு தெரியாது. அவி மட்டும் போய் உட்காந்து ஜன்னல் வரமாக பார்த்து மற்றெல்லாம் எழுதிக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு மணிச்செல்லாம் ஆயிடுச்சு. ட்ரெயின் எடுத்து கால்லாம் வலிக்குது. ஆனால் ஒருத்தன் ஹாயாக தூங்கிட்டு வரான். வயிற்றுச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி சீட்டு கிடச்சிச்சு. எவ்வளோ எழுப்பிட்டோம். நீ இப்போ நில்லு. அவன் எழுப்பியாச்சு. அடுத்து எனக்கு ஒரு 3/4 மணி தான் டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கும். ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் அம்புலுவில் இறங்கிட்டோம். அம்புலுவில் கம்போலையில் இறங்கி பஸ்ஸுக்கு தடவை கொண்டுக்கிறோம். பஸ் வந்து ஏதோ எம்மாத்தக்கமாக பஸ் எடுக்கட்டாங்க. ஸோ அது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அந்த தெரியுது. ஸோ அங்கே தான் போகணும். நாங்கள் எம்மாத்தக்கமாக பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் இறங்குறோம். ஆட்டோவில் பிரிக்கணும் வைக்கிட்டு இருக்கோம். 20 மணியில் உட்காந்துருக்கோம். நாங்கள் இப்போ பஸ் எடுக்க முடியாமல் ஆட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆட்டோவுக்கு கொண்டு போய் மெயின் என்ட்ரன்ஸில் விடுறதுக்கு மட்டும் 1000 ரூபா பேசி. ஹலோ கைஸ், இப்போ ஒரு மாதிரி ஆட்டோவில் இறங்கி வந்தாச்சு. ஸோ ஆட்டோவில் இப்போ இறங்கி இதுதான் என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ அவனுக்கு எங்கேயோ போகிறானுங்க. அச்சாரம் வந்த என்ன தூள் வாங்க. என்னடா வாங்குறீங்க? அச்சார் பண்ணுறீங்களா? என்ன அச்சார் போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் நடக்கும். 3 கிலோமீட்டர் தான் நடக்கலாம். பிரச்சனை இல்லை. ஆட்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே செலவு. ஆட்டோ நிமிஷத்தில் நடந்து போகலாம். 45 நிமிஷத்தில் போயிடலாம். ரோட் நல்லா இருக்கும். சாப்பிட்றோம். ஆட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா 1500 ரூபா 2400 காசு இருந்து செலவழிச்சுன்னா ஓகே, பிரச்சனை போகண்டா போகண்டா. இதுக்கு மேலே நடப்போண்ணா. 3 கிலோமீட்டர் பெரிய தூரம் இல்லை. காஃபி ஷாப். வியூ செம்மையாக இருக்குல்ல. செம்மையாக இருக்குல்ல வியூ. இது சிகிரியா வாடா? இல்லை சிகிரி. ஸோ மறுபடியும் ஒரு அச்சார் வாங்கிட்டு இப்போ என்ட்ரன்ஸுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அச்சார் அவ்வளோ நல்லா இருக்குதா? மாங்காய் அச்சார். இன்னும் வேறு 3 கிலோமீட்டர் நடக்கணும்ல. ஓ, இப்போ என்ட்ரன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ தண்ணிலாம் பிடிச்சிட்டு வரோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் நிற்கிறோம். இப்படி பாரு காட்டு. ஒரு டிக்கெட் 100 ரூபாயா. ஸோ நாங்கள் இப்போ டிக்கெட் வாங்கின அச்சேனா யார்? அச்சேன் இல்லை, அவி தான் டிக்கெட் ஸ்பான்சர். 100 ரூபா. சரி டிக்கெட் டிக்கெட் வாங்கிட்டியா? ஓகே. நாங்கள் இதில் என்ன பைக்கில் ஆட்டோவில் வந்தெல்லாம் வேறு வேறு காசு.
நான் போ ஓகே நான் போ இருக்கு மசுக்குட்டி 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 அப்படியே கையில் போட்டுருவோம். அடே 3 கிலோமீட்டர் எப்படி போக போகிறோன்னு தெரியலையே. சுற்றி சுற்றி போகுது பார். அது 3 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் முட்டி காண்டுருச்சு. அவி என்ன கதை? கால் காண்டு போய் தான் இருந்து போகண்டா. போயிட்டேன். 300 மீட்டர் தாண்டா வந்திருப்போம். அதுக்குள்ள என்னோட உட்கார போகிறேன். பரவாயில்லடா 3 கிலோமீட்டர். வா வா வா. இப்போ என்னடா என்னத்தை காட்டுறேன் காட்டு. இங்கே போகுது வளைவு. என்ன இவ்வளோ தூரம் இப்போ வளைஞ்சு போகணுமா? அந்த என்ன வளைவுடா சொல்லுவானுங்க? குடா வளைவு. பிசி வளைவு தானே. தொடர் போராட்டத்துக்கு நடுவில் போராட்டம் இல்லை, அசிங்கப்பட்ட அவமானப்பட்டது. சொல்லு சொல்லு எதுவாவது ஓப்பன் ஆகுது. நான் இந்த கருத்து தெரிவிக்கிறேன் இல்லை. வெக்கமே இல்லாமல் அதே ஆட்டோவில் ஏறி போகிறோம். வெக்கமே இல்லாமல் அதே ஆட்டோவில் அது திரும்பி போது கேட்க என்ன இன்னும் நடக்கிறீங்களா அப்படின்னு. சரி நான் கிட்ட இப்போ இன்னொரு ஆட்டோ கூப்பிட்டு வந்தால் 700 ரூபா போட்டால் 1400 2 ஆட்டோ மேலே. இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் இந்த மலையேற ட்ரிப்ல நீங்கள் வேணா பார்க்க மாட்டீங்க. சிகிரியா கூப்பிட்டுறாதீங்க. சிகிரியா வர மாட்டியா நீ? அடுத்து அது ட்ரிப் சிகிரியா, அடுத்து சிவனொலி பாதம் மலை ஏறுவோம். சரி நாங்கள் 2வது ஆட்டோ எடுத்து மேலே வந்தாச்சு. என்ன ஓகேடா? என்னதுடா ஃபோட்டோ எடுக்க? என்ன குரங்க ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க வீடியோ. அவங்க வேலையை காட்டாது தெரியும். ஓ சும்மாறா. அம்புலோ வந்தாச்சு. வேற லெவல் வியூ. இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்கு. என்னடா இதுக்கே வாயை பிறந்துட்டீங்க? கைஸ் இவனுங்க இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கே வாயை பிறந்துட்டாங்க. ஸோ கைஸ் இப்போ எல்லோரும் ரெடி மேலே ஏறுவோம். பண்ண என்ன ஏறுவோம் அப்படி கால்னா சரியா? ஓகே ஓகே கைஸ் மேலே போவோம். ஓகே கஷ்டப்பட்டேன். மேலே ஏறிடுவோமா? உங்களுக்கு 360 வியூ. இது எப்படி மேலே கீழே ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்.
உள்ளுக்கே வா. நீ எடுக்காத. நீ கடைசியா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஆக்சுவலாக. அம்மா டேய் காலுக்கு ஓட்டுடா. படிய காணுங்க. டேய் ஏன்டா படி இப்படி போகுது? படி டேய் படி காணும். எனக்கு பயமா கையில் நோட் போட்டு வச்சுருக்கேன். கையில் நோட் போட்டுருக்கேன்டா. மலை மாதிரி மலையும் அதனால தான். அடே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை. அவனை முன்னுக்கு விடு. அதுக்குள்ள ஓட்டு இருக்கு இல்லையா? இதோட முடிஞ்சு உள்ளுக்குள்ள அடே உள்ளுக்குள்ள இறங்கி நிற்கிற மாதிரி இடம் இருக்கு. சிரமத்துக்குடா இது கட்டியது. யார் பக்கம் நான் இன்னும் கோபுரத்துக்கே போகலடா. வரும்போது ஒரு நாளே வருவோம்டா. படி சின்னது கவனம். You come. What? Sides? Is there enough? وانا شو ادخل؟ والله بشكل
அங்கே போயிடுவோமா? அவனுங்க 2 பேரும் என்னாச்சான்னு தெரியல. பார்த்தோம். சரி போ. இதுக்கு மேலே போக இயலாது. சரியான உள்ள மேலே க்ரௌட் இருக்குது. இன்னும் ஒரு சுற்று இருக்குது. ஆனால் போக இயலாது. என்னால் போக முடியல. இதுக்கு மேலே கஷ்டமாக எனக்கு காலெல்லாம் நடுங்குது. சத்தியமாக பயந்துட்டேன். காலெல்லாம் கடை நடுங்குது. எனக்கே முடியலடா. இது கேமரா. ஹலோ கைஸ், இப்போ என்னடா மேலேருந்து கீழே வந்துட்டேன். சீரீஸாக வந்து மேலே போனது உண்மையாக நல்லா இருந்துச்சு. பயம் அதுக்கு மேலே அல்டிமேட் த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா போன பாதை வந்து ரொம்ப சின்னதாகிட்டே போகுது. அதுக்கு மேலே நான் வேறு சைஸ் பெருசு, எனக்கு உள்ளே போக முடியலை. ஆனால் போக காலெல்லாம் நடுங்குது. குளிர் காற்று வேறு லெவல். லொக்கேஷன் சும்மா அட்வென்ச்சருக்கு வேறு என்ன சொல்கிறது சான்ஸே இல்லை. ஆனால் வந்து மேலே போகிறவங்க பயப்படாத. ஃபோனுகள் கையில் கேமரா கொண்டு போகிறதுலாம் ரொம்ப கவனம். ஷூவெல்லாம் வந்து ரொம்ப வழுக்குது. டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க கீழே. ஸோ மழை பெஞ்சுன்னா டைல்ஸ் ரொம்ப வழுக்கும். நல்ல இங்கே மழை இன்றைக்கி பெய்யலை. ஆனால் கொழுப்புல இன்றைக்கெலாம் மழை பெஞ்சு கொண்டு தான் இருந்தது. பட் ஆனால் லொக்கேஷன் சொல்லி வெளில பாருங்கள். லொக்கேஷன் நீங்கள் இப்போ காட்டு உள்ளே காட்டுது எப்படி இருக்குது. ஸோ மணி வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றதுக்கு இந்த இடத்துல அபி என்ன சொல்றேன்னு சத்தியம் தெரியல. பட் உண்மையாகவே இந்த இடம் நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்னு போட்டுவிட்டு போங்க. ஸோ see you guys.